ஆண்டின் பொதுக்காலம் 11வது வாரம் வெள்ளிக்கிழமை. நற்செய்தி பகுதி மத்தேயு பிரிவு 6 அருள்வாக்குகள் 19 தொடக்கம் 23 வரை. கண்தான் உடலுக்கு விளக்கு என்று இயேசு கூறுகிறார். நம் ஆன்மாவின் கண்ணாடி கண்தான். ஆன்மாவின் கதவுகள் கண்கள்தான். சீன பழமொழி ஒன்று கூறுகிறது, வாய் பேசுகின்ற அளவிற்கு கண்களும் பேசும். நான் பார்த்தது அதைவிட அதிகமாகவே பேசும். அடுத்தவரை நம்மிடம் முதலில் ஈர்ப்பது கண்கள்தான். ஒரு இளைஞன் என்னிடம் இவ்வாறு சொன்னான், நான் என் வீட்டை பூட்டி அறைக்குள் தூங்கும்போது மட்டுமே தூய்மையாக இருக்கிறேன். வெளியே வந்துவிட்டால் என் கண்களால் பலவற்றை பார்க்கிறேன், ஈர்க்கப்படுகிறேன். என் விழிக்கு ஒளி கொடுத்தார், ஆனால் அந்த ஒளி என்னை பாவத்திற்கு அழைத்துச் செல்லுகிறது. இது கடவுள் செய்தது அல்ல, நான் செய்த தவறு. செல்லிட பேசி புழக்கத்திற்கு வந்த பிற்பாடு அதே இளைஞன் சொன்னான், நான் உறங்கும் போது மட்டும் பாவம் செய்யாதிருக்கிறேன் என்று. நான் கடவுளிடம் ஜெபிப்பதற்கு நேரமில்லை என்று சொல்ல மாட்டேன். எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது என்பதை உணர வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் ஒரு நாளில் 8 மணி நேரமாவது என்னுடைய செல்லிடப்பேசியிலும் என்னுடைய இன்டர்நெட்டிலும் செலவு செய்கிறேன். கடவுளை நினைக்க நேரமில்லை என்று சொல்வது மிகப்பெரிய பொய். எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற ஞானம் நம்மில் வளரவில்லை என்றால் நாம் எதையோ செய்து கொண்டிருப்போம். தொடக்க நூல் 3வது பிரிவில் வாசிக்கிறோம், பாம்பு ஏவாளிடம் சொன்னது, நீங்கள் பார்வை பெறுவீர்கள், உங்களுடைய கண்கள் திறக்கப்படும், அந்த மரத்தினுடைய கனிகளை உண்ணுங்கள். அந்த மரம் பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் இருந்தது. எனவே ஏவாள் அந்த பழத்தை உண்டால், தன் கணவனுக்கு தந்தால், அவர்களுடைய பாவம் கண்களுக்கு வெளிப்பட்டது. தங்களுடைய நிலை நிர்வாண நிலை என்று உணர்ந்தார்கள். அவர்கள் இப்படி தங்கள் கீழ்ப்படியாமையால் கண்களால் முதலில் பாவம் செய்தார்கள். 1 யோவான் 2:16 சொல்லப்பட்டிருக்கிறது, உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருபவை அல்ல, மாறாக உலகத்திடமிருந்து வருபவை. இச்சை நிறைந்த பார்வையினால்தான் உடல் ஆசை வருகிறது. இச்சை நிறைந்த பார்வையினால்தான் செல்வ செருக்கு ஏற்படுகிறது. பார்வையில் கோளாறு ஆனால் நம்முடைய இதயத்திலும் கோளாறு ஏற்படும். அதே போல 2 சாமுவேல் 11வது பிரிவு தாவீது அரசனை பற்றி பேசுகிறது. வழக்கப்படி இளவேனிற் காலத்தில் அரசர்கள் போருக்கு செல்ல வேண்டும். ஆனால் தாவீது அரசன் அந்த போருக்கு செல்லாமல் யோவாபை அனுப்பி வைக்கிறான். அப்படி அவன் வீட்டில் இருக்கின்ற போது ஒரு நாள் மாலை வேளை அவனுடைய மாடியிலே உலாவிக் கொண்டிருந்த போது ஒரு பெண் குளிப்பதை கண்டான். அவள் காண்பதற்கு மிக அழகாக இருந்தாள். கண்களால் பாவம் செய்தான். அந்த பெண்ணை கூப்பிட்டான். அந்த பெண்ணோடு உடலுறவு கொண்டான். இந்த செயலை மறைக்க அவளுடைய கணவன் இத்தியனான உரியாவை போரிலிருந்து அழைத்தான். அவனுக்கு மது கொடுத்து வீட்டிற்கு அனுப்பினான். ஆனால் உரியா வீட்டிற்கு செல்லாமல் அரசருடைய அரண்மனையிலேயே படுத்துக் கொண்டார். இதை அறிந்த அவன் அடுத்த நாள் அவனிடம் ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்பினான். அந்த கடிதம்தான் உரியாவினுடைய இறப்பு கடிதம் என்பது உரியாவுக்கு தெரியாது.
யோவாபிடம் அந்த கடிதம் கொடுத்த பிற்பாடு உரியாவை உக்கிரமான போர் நடக்கும் இடத்தில் வைத்தான். அங்கே அவன் மடிந்தான். தாவீது கண்களால் செய்த பாவத்தை மறைக்க, விபச்சாரத்தை மறைக்க, இத்தியனான உரியாவுக்கு மது கொடுத்து வீட்டிற்கு செல்ல அவனை வலியுறுத்தினான். ஆனால் அவன் செல்லவில்லை. பிறகு அவனை கொலை செய்தான். கண்கள் இப்படி பல பாவங்களை செய்ய வைக்கின்றன. புனித அகஸ்தீனார் சொல்லுகிறார், கண்கள் இதயத்தின் தூதர்கள். எனவே கண்கள் நலமாகட்டும், இதயம் வளமாகட்டும். ஆமீன்.